விவோ வந்து Z5 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை வந்து சைனாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். விவோலேருந்து இந்த Z5 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.38 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ரெசல்யூஷனோட வருது. 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 103% வரையும் NTSC கலர் கேமட்டோட சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 6000:1 கலர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக வருது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்தவரையும் இந்த டிஸ்பிளே 90% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனரும் பொறுத்திருக்காங்க. ஸோ அதன் மூலமாக டேரெக்டாக ஃபிங்கர் வந்து உங்கள் ஃபோனில் உள்ள ஸ்க்ரீனை வச்சு அன்லாக் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட ப்ராசர் பற்றி பார்க்கும்போது இதில் Qualcomm Snapdragon 712 ஆக்டோகோர் சிப்செட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் 2 கோர்ஸ் வந்து 2.3 GHz கைரோ 360லையும் 6 கோர்ஸ் வந்து 1.7 GHz கைரோ 360லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 616 GPU பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ பப்ஜி மாதிரியான ஹெவியான கேம்ஸ் ஈஸியாக மிட் செட்டிங்ஸ்லேயும் ஓரளவு ஹை செட்டிங்ஸ்லேயும் ரன் ஆயிரும். ஸோ கேமிங்க்கு வந்து நல்லா தான் இருக்கும். காரணம் இதில் இருக்கிற Adreno 616 GPU வந்து ஹெவியான கேம்ஸை கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 4 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 6GB RAM with 64GB ஸ்டோரேஜோடும், 6GB RAM with 128GB ஸ்டோரேஜோடும், 6GB RAM with 256GB ஸ்டோரேஜோடும், கடைசியாக 8GB RAM with 128GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 4 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. எல்லாமே LPDDR4X RAM தான் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து டியூல் சிம் கார்டோட சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சிம்லேயுமே 4G VoLTE சப்போர்ட் இருக்குது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. மற்றபடி இந்த ஃபோனோட OSஐ பொறுத்த வரையும் FunTouch OS 9.1ல் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அதாவது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9.0 ஆண்ட்ராய்ட் பையில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமராவுக்கு வரும். பேக் சைடில் நமக்கு வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா 48 மெகாபிக்சல் கேமரா வித் f1.79 ஆப்பர்ச்சர். இது ஒரு 1/2 இன்ச் சென்சார். பிக்சல் சைஸை பொறுத்தவரை 0.8 மைக்ரான்ஸ் இருக்குது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸாக கொடுத்துருக்காங்க. 120 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். f2.2 ஆப்பர்ச்சரில் இயங்குது. மூணாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. f2.4 ஆப்பர்ச்சரில் இயங்குது. போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் இதன் மூலமாக கேப்சர் பண்ண முடியும். அடுத்ததாக செல்ஃபி கேமராக்கு வரும். ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் நமக்கு வந்து 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வித் f2.0 ஆப்பர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இன்னுமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஃபோனோட வெயிட்டை பொறுத்தவரையும் 187 கிராம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டியூயல் வைஃபை மாதிரியான சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5ஓட சப்போர்ட்டும் இருக்குது. ஃபோனோட பேட்டரி பொறுத்தவரையும் இதில் 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 22.5 வாட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ரொம்ப வேகமாக சார்ஜ் ஆயிரும். அதாவது அரை மணி நேரத்தில் 50% சார்ஜ் வந்து ஏறிடும் சொல்கிறாங்க. இந்த ஃபோனோட கலர்ஸை பொறுத்தவரையும் பிளாக், ப்ளூ, அரோரா ப்ளூ அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. ஸோ கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கும்போது சைனீஸ் உள்ள யுவானை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 6GB RAM with 64GB ஸ்டோரேஜோட விலை 15900 ரூபா வருது. அதுவே வந்து 6GB RAM with 120GB ஸ்டோரேஜோட விலை 18900க்கும் 6GB RAM with 256GB ஸ்டோரேஜோட விலை வந்து 19900 ரூபா வருது. அதுவே கடைசியாக ஹை வெண்ட் வெர்ஷனான 8GB RAM with 120GB ஸ்டோரேஜோட விலை வந்து இந்திய மதிப்பில் பார்க்கும்போது 22900 ரூபா வருது. ஸோ இது எல்லாமே கன்வெர்ட்டபிள் ப்ரைஸ் தான். இந்தியா லான்ச் ஆகும்போது எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட விற்பனை வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலேருந்து ஆரம்பமாகுது. சைனாவில் வந்து விற்கிறாங்க. ஸோ இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகுதுங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியல. ஸோ அப்படி தெரியும் போது இதை கம்யூனிட்டி டேப்பில் மென்ஷன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன்ஸை வாங்குறதுக்கு பைனோ லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை யூஸ் பண்ணி வாங்கிட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்கள். என்ன மேலும் பல வீடியோ இருக்குது. அருண் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கு வரை நன்றி, வணக்கம்.